ஸோ எபிசோட் 5 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். சரி, ஓகே. ஸோ இப்போ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ அண்ட் டீம் வந்து வெயினனுக்கு வந்து கிளம்புறாங்க. அதாவது இங்கே வந்து வேலை முடிஞ்சு இப்போ வெயினனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே வந்து நம்மளோட ஹீரோவை பார்த்து நம்ம ஆல்ரெடி நேற்றே வந்து கிளம்பியிருக்கலாம், நீங்கள் சொன்னது கேட்டு நம்ம எல்லாம் ரெஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்துன்றோமா சொல்லிட்டு எல்லாம் கத்தும் போது பரவாயில்ல, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்ததில் தப்பு இல்லை அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு இருப்பான். அப்போ மற்றவங்களாம் வந்து ஏன் நீங்கள் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்கிறீங்க, பொறுமையாக நடங்கன்ற சொல்லிட்டு எல்லாருமே வந்து கத்திட்டு எடுப்பாங்க. அப்போ திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்ப்போம். அப்போ உடனே வந்து சைலண்ட் ஆயிடுவாங்க, பயம் வந்துடும். ஏன்னா தலைவன் அசிங்கமாக திட்டுவோம். ஸோ அதனால அப்போ மூஜன் வந்து நான் டாபிக் எப்படின்னா சேஞ்ச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் எதனா வந்து சொல்கிறதுக்கு பார்ப்பான். அப்போ திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ திரும்பி உங்களோட வீக் மென்டாலிட்டிஸ்னால தான் நீங்கள் வந்து இப்படி இருக்கீங்க, உங்களோட ட்ரைனிங் வந்து நான் இன்னும் கஷ்டமாக வந்து மாற்றுறேன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவான், நான் வர தேவையில்லாமல் வந்து தப்பாக இது பண்ணிட்ட போலேன்றமா சொல்லிட்டு மூவா வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா அவள் தானே இதை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பா. அப்போ மூஜின் வந்து நான் எப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக சப்ஜெக்ட்டை சேஞ்ச் பண்ணியிருந்தேன்னா இந்த பிரச்சனை வந்து வந்திருக்காதுன்றமா சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கை இந்த இடத்துல முடிஞ்சுன்றமா சொல்லிட்டு வந்து அவன் சொல்லுவான். அப்போ நம்மளோட மூவா வந்து நான் எங்கே வந்து மிஸ் பண்ணுறேன்றமா சொல்லிட்டு சொல்லும் போது நம்மளோட ஹீரோ வந்து எங்கே யாருன்றமா சொல்லி கேட்பான். அப்போ மூவா வந்து சொல்லுவா, நான் காப்பாற்றின அந்த பொண்ணோட தங்கச்சி தான் வந்து எங்கெங்கன்றமா சொல்லிட்டு அவள் வந்து சொல்லுவாள். அப்புறம் வந்து நான் அவளை கோயின்சிடன்ஸாக வந்து பார்த்தேன், அண்டர்வேர்ல்டஸை பார்த்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்தேன், அவளுக்கு வந்து எந்த மாதிரி வந்து ஆகணும்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருந்தா, அவளுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிக்கும்லாம் வந்து சொன்னான்ற மாதிரி சொல்லும் போது நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு குழந்தையோட ஃபியூச்சரை பற்றி வருத்தப்படுறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவான். ஏன்னா இது ஒரு பயங்கரமான ஒரு பொசிஷனே இவங்க இருக்கிறது. ஸோ அதனால வந்து அவன் அப்படி வந்து சொல்லுவான். அப்போ வந்து நம்ம வந்து வெயினனை வந்து ரீச் பண்ணுறோன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே பார்ப்பாங்க. இவங்களோட டெஸ்டினேஷன் இந்த வெயினன் தான். ஸோ இவங்க வந்து சன்செட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக நம்மளோட மவுண்ட் செக்ட் இருக்கு இல்லையா, இந்த செக்டோட அவுட்டர் செக்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஃப்ளார் செக்ட். ஸோ அதை தேடி தான் இப்போ வந்து வெயினனுக்கு இவங்க எல்லாருமே வந்து வந்திருப்பாங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இப்போ ஃப்ரெஷ் ஃப்ளார் செக்டில் போய் வந்து சாப்பிடுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ எல்லாருமே வந்து வாங்க போகலான்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து கிளம்புவாங்க. இதுக்கு மேலே நான் மூவின்னு சொல்லாமல் ஹீரோன்னு வந்து சொல்கிறேன். ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து சொல்லியிருந்தாரு, ப்ரோ மூவிக்கு பதிலாக ஹீரோன்ற மாதிரி சொல்லுங்கன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மொத்த டீம் உள்ளே வந்தோடனே வந்து அப்படியே சீனை வந்து சேஞ்ச் பண்ணி ஒரு இடத்த வந்து காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒரு பையனை போட்டு பயங்கரமாக வந்து இன்னொரு சின்ன பசங்களோட கும்பல் வந்து அடித்து பொழந்துட்டு இருக்கு. இந்த வாங்கிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு அடியாக வந்து போட்டுட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி உன்னோட எனர்ஜி யூஸ் பண்ணி ஒரு குழந்தைய அடித்தா செத்துருவான்னு சொல்லிட்டு உனக்கு வந்து தெரியாதான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு கும்பல் வந்து வருது. அது வேறு எந்த கும்பலும் இல்லை, நம்மளோட கும்பல் தான். நம்ம கும்பல் வந்துட்டு பார்க்கும்போது அந்த சின்ன பையன் வந்து இந்த கிளாத் இது வந்து ஒரிஜினல் மவுண்ட் வாசெக்லேருந்து அந்த டிசைபிள்ஸோட கிளாத் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம டீம் தான் வந்து உள்ளே வந்திருக்கோம். அப்போ வந்து நம்மளோட ஹீரோ வந்து என்ன சொல்லுவான்னா, நீ இந்த மாதிரி உன்னோட மார்ஷல் ஆர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணனா ஒரு குழந்தையோட உயிர் வந்து போயிடும் உனக்கு நல்லா தெரியும்லன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சொல்லுவான். இதை பற்றி உனக்கு தெரியும் தானேன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவன் ஒரு மாதிரி திமுறாக முறைச்சிக்கினே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு இவனோட கண்ணில் இந்த அளவுக்கு திமிர்த்தனம் ஏன் தெரியுதுன்ற மாதிரி சொல்லி பார்ப்பான். ஸோ இந்த அளவுக்கு எங்கான ஒரு ஆள் அப்போ இவனுக்குள்ளே இந்த திமிர்த்தனம் இருக்குன்னா அதுக்கு காரணம் இவன் கிடையாது, இவனோட அப்பா அம்மா தான். இவனோட அப்பா அம்மாவோட பிஹேவியர்னால தான் இவன் இந்த மாதிரி வந்து ஆயிருக்கான். ஸோ இது வந்து அவனோட ஃபால்ட் வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து இவன் முறைச்சி பார்க்குறது திருப்பி வந்து பார்த்திங்கன்னா முறைச்சி பார்ப்பான். முறைச்சி பார்த்துட்டு உன்னோட செட்டில் எப்படி மற்றவங்ககிட்ட நடந்துக்கணும்னு சொல்லி தரலையான்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் கையை வந்து முறுக்கும் போது அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அடி வாங்கிட்டு இருந்தா இல்லையா, அந்த பையன் வந்து நம்மளோட ஹீரோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுப்பான். இப்போ கொஞ்ச நேரத்தில் அந்த கும்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஓடி போயிடும். இப்போ இந்த பையன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், என்னோட பேர் தான் வந்து லிம்சானா, நான் வந்து ஃப்ரெஷ் ஃப்ளார் செக்டோட ஆள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லுவான். ஸோ உங்களோட ஹெல்ப்புக்கு வந்து நன்றின்ற மாதிரி சொல்லும் போது நான் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் டிசேபிள் மவுண்ட் வாசெக்ட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான் நம்மளோட ஹீரோ. அப்போ நம்மளோட மூவா வந்துட்டு உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, நீ வந்து ஏன் நேரம் அடி வாங்கிட்டு இருந்த மாதிரி சொல்லி கேட்கும்போது அப்போ நம்மளோட ஹீரோ வந்து கேட்பான், யார் அந்த பசங்களான்ற மாதிரி சொல்லி கேட்பான். அதுக்கு வந்து அவன் வந்து கிரேட் ட்ரூத் செக்டோட யங் லீடர் கேசெயின் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். பேர் வந்து கேசெயின் தான், நான் எதுவும் பண்ண முடியாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சில்ட்ரன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து கிரேட் ட்ரூத் செக்டர் சேர்ந்த ஆளுங்க தான். அவங்க எல்லாருமே மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த சின்ன பையன் வந்து சொல்கிறான். அவங்க ஏன் வந்து உன்னை பூலி பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது எங்களோட செக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்ல பொசிஷனில் வந்து கிடையாது, ஸோ அதனால தான் இந்த மாதிரி ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறா. ஸோ எங்களோட செக்ட் வந்து வீக் ஆனதுனால வந்து அவங்க எல்லாருமே வந்து எங்களை பூலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதாவது அவங்களோட செக்டோட எங்களோட செக்ட் வந்து இப்போ ரொம்ப வீக்காக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போ நம்மளோட ஹீரோ வந்து என்ன சொல்லுவான்னா, அப்போ உன்னை அடித்தவன் தான் அந்த செக்டோட யங் லீடரான்ற மாதிரி சொல்லி கேட்பான். ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அப்போது உன்னோட செக்ட் லீடருக்கு இதை பற்றிலாம் தெரியுமான்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது ஆமாம் அவருக்கு வந்து தெரியும், நான் வந்து முதல்ல அவனுங்களை வந்து அடிச்சுட்டு இருப்பேன், பட் அவனுங்க வந்து அவங்களோட கும்பலை வந்து கூப்பிட்டு எங்கள் அப்பா கிட்ட வந்து பேசினானுங்க, அதனால வந்து அவனுங்க டாப்பிக்கே வந்து சேஞ்ச் பண்ணி நான் தான் வந்து சண்டையில் இருக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டானுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட இந்த சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருப்பான்.
சொல்லுவான். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கும்பலில் கூட்டு வந்ததுக்கப்புறமா, அதாவது அந்த கிரேட் ட்ரூத் செக்ட் இருக்கு இல்லையா, அவங்க வந்ததுக்கப்புறமா அவனுங்க வந்து என்ன சொல்லுவானுங்கன்னா, இந்த மாதிரி சண்டை இழுத்திங்கன்னா இது வந்து ஒரு வாராக வந்து மாறிடுன்றதுக்காக அவங்க அப்பா வந்து தேவையில்லை, இப்போதைக்கு நம்மளோட செக்ட்டுமே வந்து ப்ராப்பரான பொசிஷனில் இல்லைன்றதுனால சண்டையை வந்து நிறுத்திடணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பாரு. அதனால தான் இவன் வந்து எந்த கையும் வாங்காமல் அமைதியாக அடி வாங்கிட்டு வந்து இருக்கான். இதெல்லாம் கேட்டு நம்மளோட மூவாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோவம் வந்துடும். ஏன்னா மவுண்ட் ஹா செக்டோட அவுட்டர் செக்ட் தான் இந்த ஃப்ரெஷ் லார்ட் செக்ட். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த நிலைமைன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் பரிதாபப்படும் போது நம்மளோட ஹீரோ வந்து நம்ம இங்கே வரதுக்கான காரணம் வந்து ஒரு சில காரணங்கள் வந்து இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்த ஃப்ரெஷ் ஃப்ளார் செக்டோட லீடர் இருக்கார் இல்லையா, அவருக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சு போன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவான். இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோயின் டீம் வந்து அந்த இடத்துக்கு வந்து போகிறாங்க, அவுட்டர் செக்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அப்போ எல்லாருமே வந்து மவுண்ட் ஆஃப் செக்டோட டிசேபிள்ஸ் வந்து வந்துட்டாங்கன்ற சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்மளோட ஹீரோ வந்து எல்லாருமே இந்த இடத்துல பார்த்துட்டு இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ட்ரெஸ்ஸில் அந்த ஒயிட் ப்ளம் பிளாசம்ஸ் வந்து எம்ப்ராய்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால இவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ வந்து செக்டோட லீடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வராரு. வந்துட்டு நான் அவங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சொல்லிட்டு அவர் வந்து சொல்லும் போது, நான் வந்து மூவி செகண்ட் ஜென்ரேஷன் டிசைபிள், ஸோ நீங்கள் வந்து எங்களை வெல்கம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம், ரொம்பவுமே தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லும் போது, என்னோட பேர் வந்து லிம் முகக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. நான் தான் இந்த ஃப்ரெஷ் ஃப்ளார் செக்டோட லீடர்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ உங்களோட கதைகள்லாம் நான் வந்து கேட்டேன், நீங்கள் வந்து இந்த ப்ரூட்டல் பிளட் ஃபேக்ஷன் வந்து ஒரே ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளினது, இந்த எல்லா விஷயமே வந்து எங்களுக்கு வந்து தெரிய வந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது, இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஜியாங்குல பரவுதான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட டீமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கோம். சரி ஓகே, சானா தான் அவங்க எல்லாரும் இங்கே வந்து கூப்பிட்டு வந்தானான்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்கும்போது ஆமான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான் அவனோட பேர் சானா. அப்போ தேங்க்ஸ் ஆனான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து லிம் வந்து சொல்கிறாரு. அப்போ வா உள்ளே போகலான்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அப்போ வந்து எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. இங்கே எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது மூச்சோவில் வந்து சொல்லுவான், நம்மளோட மவுண்ட் ஹா செக்டோட டீயோட இந்த இடத்துல வந்து சென்ட் ரொம்ப டீப்பராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறான். பட் என்னதான் இருந்தாலும் மவுண்ட் ஹா செக்டோட டீ தான் வந்து எனக்கு ரொம்பவுமே பிடிக்குன்ற மாதிரி சொல்லிட்டு லிம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாரு. எனக்கு இன்றைக்குமே வந்து ஞாபகம் இருக்குது, மவுண்ட் ஹாவில் வந்து ப்ளம் பிளாசம் டீ வந்து குடிச்சு அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு வந்து அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது, சரி ஓகே லீடர், எனக்கு வந்து ஒரு சில விஷயங்களை பற்றி கேட்கணும்னு வந்து தோணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஃப்ரெஷ் ஃப்ளார் செக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து எப்படி எந்த பொசிஷனில் வந்து இப்போ இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு லீடர் வந்து உண்மையை சொல்ல போனால் நாங்கள் ரொம்பவுமே ஒரு கஷ்டமான பொசிஷனில் தான் இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ வந்து கிரேட் ட்ரூத் செக்னாலேன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் வந்து ஒரு நல்ல டேர்ம்ஸ்லேயே வந்து இல்லை, அதுவும் இல்லாமல் பாஸ்ட் படி எங்களுக்குள்ள நிறைய சண்டைகள் வந்து வந்துச்சு. முதல்ல நாங்கள் வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, பட் இந்த சாங்ஷி மசாக்கர்னால வந்து நிறைய விஷயங்கள் வந்து மாறிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் நம்மளோட செட்டில் நிறைய டேமேஜ் வர ஆரம்பிச்சதுனால அவங்களோட ஆளுங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சண்டைக்காக வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதனாலே வந்து இவரோட பையன் இருக்கார் இல்லையா, ஸோ அவரையுமே வந்து எல்லாருமே வந்து பயங்கரமாக புல்லிங்லாம் வந்து பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு மூஜின்மே வந்து பார்த்துட்டு இருப்பான். ஆமாம், என்னோட பையன் வந்து இதெல்லாம் வந்து மறைக்கிற மாதிரி வந்து அவன் காமிச்சிட்ருக்கான் என்கிட்ட, பட் அவனோட அப்பா எனக்கு கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியும். இப்போதைக்கு எனக்கு தோன்றதை வச்சு பார்த்தா என்னால் வந்து அவனுங்கிட்ட போய் சண்டை போட முடியும். பட் இதனால வந்து இதுதான் வந்து ஆக்சுவலாக கிரேட் ட்ரூத் செக்ட்டுமே தேவைப்படுது. நான் போய் சண்டை இழுக்கும் போது தான் அவங்களால வந்து ஈஸியாக வந்து சண்டை போட முடியும். ஸோ அதனால தான் நான் வந்து இதெல்லாம் பண்ணாமல் வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் நம்மளோட மவுண்ட் மெயின் செக்டர் இல்லை, அதுவுமே வந்து ஒரு நல்ல பொசிஷனில் இல்லை. இப்போ தான் நம்ம எல்லாருமே ரெக்கவர் ஆகிறோம். அதனால தான் நான் எதுவுமே வந்து பண்ணாமல் இருக்கேன். நான் வந்து ஒரு நல்ல அப்பாவும் இல்லை, ஒரு நல்ல செக்ட் லீடராகவும் நான் வந்து இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து புலம்பிட்டு இருக்காரு. அப்போ வந்து நம்மளோட மூவா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கேட்பாங்க, ஏன் நீங்கள் மவுண்ட் ஹவுஸ் செக்டில் வந்து ஹெல்ப் கேட்கலன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து தெரியும் நம்மளோட செக்ட் வந்து அந்தளவுக்கு நல்ல பொசிஷனில் இல்லை, நம்ம வந்து ஹீல் ஆகிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நான் எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு இருக்கேன். இதில் வந்து ஹீல் ஆனதுக்கப்புறமா வந்து நான் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் விட்டுருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோ வந்து, நீங்கள் எங்களை வந்து நம்புறதில்லை அதானே அப்படின்னு நம்ம சொல்லி கேட்கும்போது மூஜினா தான், ஆமாம் நீங்கள் எங்களை நம்புறதில்லை தானே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திடீர்னு மூஜின் வந்து திரும்பி பார்ப்பான். ஆக்சுவலாக அவன் ஒரு ஃப்ளோவில் தான் வந்து சொல்லியிருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து, நீங்கள் உண்மையாக வந்து எங்களை நம்பியிருந்தா உங்களோட பையன் வந்து எங்களை வந்து அப்படி பார்த்துருக்க மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாரு. பரவாயில்ல, நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு லீடர் வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலாக இந்த இடத்துல அவங்க மூஞ்சில் இருக்க கஷ்டம்லேருந்து அவங்க நம்பாத விஷயம் வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து காட்டுவாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோயின் டீம் ஸ்டார்டிங்கில் உள்ள வருவாங்க இல்லையா, அப்போ இவரோட ஃபேஸில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். அது ஏன்னா வந்தது 4 பேர் தான், நம்மளோட மூஜின், மூச்சுவல், மூவா, அதுக்கப்புறமா நம்மளோட ஹீரோ. இவங்க 4 பேர் தான் வந்திருப்பாங்க. இவர் வந்து நிறைய பேர் வந்து வந்திருப்பாங்க, பெரிய ஆளுங்களாம் வந்திருப்பாங்கன்ற மாதிரி தான் நினச்சிருப்பாரு. ஏன்னா அந்த ப்ரூட்டல் பிளட் ஃபேக்ஷனை போட்டு பொழந்தது இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து வந்திருக்கும் இல்லையா. ஸோ அதனால அவர் வந்து அப்படி நினச்சிருப்பாரு. பட் வந்தது 4 பேர் சின்ன பசங்களாக இருக்காங்கன்றதுனால அவர் வந்து எப்படி நம்புறது, இவங்களை எப்படி சண்டைக்குள்ளே இருக்கிறன்றா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து யோசிச்சுட்டு இருப்பார். அவரோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே வந்து நாசமாக போயிருக்குன்றதுனால தான் அவர் வந்து அப்படி இருப்பார். ஸோ அதை வந்து நம்ம ஹீரோ
ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருப்பான். ஏன்னா அவரோட பையனோட கண்ணிலே அந்த சோகம் வந்து தெரிஞ்சிருக்கும், இவரோட ஃபேஸ்லேயுமே அந்த டிசப்பாயின்மெண்ட் வந்து தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த விஷயம்லாம் நம்மளோட ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருப்பா. அப்போ தான் அவர் வந்து யோசிக்கிறாரு, என்னால் என்னோட எக்ஸ்பிரஷனை கூட ஒழுங்காக வந்து ஹைட் பண்ண முடியல, குழந்தையோட நான் மோசமாக இருக்குன்றமா சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து என்ன யோசிக்கிறாருன்னா, பரவாயில்ல அவனால் ஈஸியாக வந்து என்னோட ஃபேஸை வந்து ரீட் பண்ண முடியுது, அவன் உண்மையாகவே ரொம்ப அப்சர்வன்ட்டான ஒரு ஆளாக தான் இருக்கான், ஏன்னா வந்து மவுண்ட் வாசெக்டோட டிசைபிளாக தானே இருக்கான், அதனால தான்ன்றமா சொல்லிட்டு அவர் வந்து பார்க்குறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு, நீங்கள் எங்களை வந்து ட்ரீட் பண்ணுறீங்க, இது எல்லாத்துக்குமே நன்றி, பட் நாங்கள் வந்து உங்களோட செட்டில் இன்னைக்கு டின்னரை வந்து சாப்பிட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ மூவா வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ இது ரொம்ப ரூடாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி பார்ப்பா. ரூடா? அவர் பார்க்கும்போது தெரியலையா, அவர் தான் வந்து ரூடாக இருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ நம்மளோட ஹீரோவை பார்த்து அந்த லீடர் வந்து, ஏன் நீங்கள் வந்து எங்களோட இந்த நல்ல மனசில் நாங்கள் கேட்குற விஷயத்த வந்து நீங்கள் ஏன் வேணான்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, நான் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து இந்த ஹெல்ப்பை வந்து வாங்கினேன்னா திருப்பி என்னால் ஹெல்ப் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது, ஸோ அதனால் வந்து இது ரைட்டாக வந்து இருக்காதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். நீங்கள் சொல்கிறது ரைட்டு ராங்கு இதெல்லாம் வந்து என்னோட மாஸ்டர் எப்போ பேச ஆரம்பித்தாருன்ற மாதிரி சொல்லிட்டு மூவா வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா முதல்ல இருந்த சீனியர் டிசைபிள் வந்து எது ரைட் எது ராங்கெல்லாம் வந்து பார்க்க மாட்டார், பட் நான் பார்த்த அதே சீனியர் டிசைபிள் தானே இதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வந்து ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பாங்க. இவருக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா புரியாமல் தான் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க நம்மளோட ஹீரோவை. இப்போ எல்லா மேட்டருமே முடிஞ்சிருது. இங்கேருந்து நம்மளோட ஹீரோ அண்ட் டீம் வந்து வெள்ளையுமே வந்துடுறாங்க. அப்போ வந்து நம்மளோட மூவா வந்து, சீனியர் பிரதர் நீங்கள் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக வந்து ஆக்ட் பண்ணுறீங்க, என்னாச்சு, நீங்கள் நார்மலாக வந்து எது கரெக்ட் எது தப்புலாம் வந்து பார்க்கவே மாட்டீங்க, ஏதோ உங்களுக்குள்ளே வந்து போயிட்டுருக்கு, என்ன ரீசன்னு நீங்கள் வந்து சொல்ல முடியாதான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது நம்மளோட ஹீரோ வந்து திரும்பி பார்க்குறான். ஸோ அப்போ திரும்பி பார்த்துட்டு, இந்த டிஸ்டன்ஸில் கண்டிப்பாக ஒரு ரியல் மாஸ்டர்னால நான் பேசுகிறதெல்லாம் வந்து கேட்க முடியும், சரி ஓகே நான் வந்து வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து சொல்கிறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த லீடர் இருக்கார் இல்லையா, இந்த நம்மளோட அவுட்டர் செக்டரோட லீடர் வந்து நம்மளை ட்ரஸ்ட் பண்ண மாட்டாருன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவான். நீங்கள் ஏன் வந்து அப்படி நினைக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலாக செக்ட் லீடர் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, அந்த கிரேட் ட்ரூத் செக்ட், இப்போ வந்து அதோட பேர் டாய்ஜியாங்னு மாற்றிடலாம். ஸோ அந்த டாய்ஜியாங் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டீமை வந்து ரொம்ப கீழே தான் வந்து பார்ப்பாங்க, லைக் லுக் டவுன் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஸ்ட்ரேஞ்சாக இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து கேட்பான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க வந்தாங்களே, அவங்களோட கண்ணில் இருந்த திமிர்த்தனம், அவங்களோட வளர்ப்பு, எல்லா விஷயத்தையுமே வந்து நான் நல்லாவுமே வந்து நோட் பண்ணேன். ஒரு யங் மாஸ்டராக அந்த குழந்தைங்க வந்து என்னென்ன பண்ணிச்சுங்க நீ வந்து பார்த்த இல்லையா, ஸோ ஒரு யங் மாஸ்டராக அவங்க ரொம்ப காஷியஸாக இருக்கணும், அவங்களோட வேர்ட்ஸ் அவங்களோட ஆக்ஷன்ஸ் எல்லாமே. பட் அந்த யங் மாஸ்டராக அந்த குழந்தை வந்து எப்படி ஹேக் பண்ணுச்சுன்னு பார்த்தல, அதுக்கு வந்து கண்டிப்பாக ரீசன் வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த அவுட்டர் செக்டர் லீடர் இருக்கார்ல லிம், ஸோ இவருக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு நல்லாவுமே வந்து தெரியும். அதுவும் இல்லாமல் மவுண்ட் ஹோவா வந்து இப்போ எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த அளவுக்கு கஷ்டத்தில் இருக்குன்னு அவருக்கு வந்து தெரியும். அப்படி வந்து பார்க்கும்போது மவுண்ட் ஹோவா வந்து நம்மளை வந்து டிசைபிள்ஸாக வந்து அமுச்சு வச்சாங்க. ஸோ நம்ம 4 பேரையும் பார்த்துட்டு அவர் வந்து என்ன சின்ன பசங்களை அமுச்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து டிசப்பாயிண்ட் வந்து ஆகிட்டாருன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல நான் சின்ன பசங்கன்னு சொல்கிறது லைக் ரொம்ப லோயர் பண்ணி சொல்கிறதுன்னு கிடையாது, இவங்களுக்கு வந்து எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அவர் வந்து நினைப்பார். ஸோ அதனால இப்போ வந்து நம்ம அந்த கேட் இருக்குல்லையா, அதாவது இவங்க கிரேட் ட்ரூத் செக்ட், அவங்க கூட வந்து சண்டை போட்டோம்னா, அவங்க கிட்ட சண்டை போட்டு நம்ம வந்து இஷ்யூவை முடிக்காமல் விட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளோ பெரிய ஹெவி லாஸ் வந்து வரும். ஸோ இப்படி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அப்போ வந்து நம்ம இதுக்கு என்ன பண்ணுறோன்னு நம்ம சொல்லிட்டு நம்மளோட மூவா வந்து சொல்லும் போது, நம்ம இந்த இடத்துல அவங்க கூட சண்டை போடும்போது தோத்தா தானே பிரச்சனை, ஜெயிச்சா பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்கிறான். அதாவது நம்ம வந்து இந்த இடத்துல சண்டை போட்டு ஜெயிக்கணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ கொஞ்ச நேரத்தில் நம்மளோட ஹீரோ அண்ட் டீம் வந்து சாப்பிட்றதே வந்து காட்டுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இந்த அவுட் வேர்ல்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அண்டர் வேர்ல்டர்ஸ், அவங்களுமே அந்த இடத்துல வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆளுங்களாக தான் வந்திருப்பாங்க. எப்படி சண்டை இழுக்கிறது, எப்படி பசங்க கூட வந்து சண்டை போட்டு எப்படி காசை வந்து பிடுங்கிறதுன்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி வந்து ஒரு ஆள் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆள் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சண்டை போடுவாங்க. அப்போ அந்த ஆள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, நீங்களாம் ப்ரொடெக்ஷன் ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க, அதுவும் இல்லாமல் காமனர்ஸ் கூட வந்து சண்டை போடுறீங்க, கேட்டால் வந்து நீங்கள் ஒரு ஆர்த்தடாக்ஸ் செக்டர் வந்து சொல்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா திட்டிடுவான். இதை பார்த்துட்டு அவனுங்களுக்கு பயங்கரமாக வந்து கோவம் வந்துடும். ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு சண்டை போடுறதுக்கு வந்து ரெடி ஆவானுங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து இவனுங்களாம் வந்து இப்படி தான் வந்து இருப்பானுங்க, நம்ம இந்த இடத்துல வந்து இன்வால்வ் ஆக தேவை, நம்ம அமைதியாக வந்து உட்காருவோன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து உட்காந்துட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல ஒரு ஆள் வந்துட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து இப்படி பேசியிருப்ப, எங்களுக்கு வந்து நீ பேசினது நல்லாவே வந்து கேட்டுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லும் போது, ஆமாம் நான் உங்களை பற்றி தான் பேசினேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்கிறான். சொல்லிட்டு நீ என்ன பண்ண போகிற, என்னை வந்து நான் கொல்ல போறியன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்கிறான். ஸோ அப்போ ஆப்போசிட்டில் இருக்க ஆள் வந்து நீ வந்து பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்க, போதும் நிறுத்துன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது, என்னத்தை நிறுத்த, நான் வந்து எதுவும் தப்பாக சொல்லி, நான் உண்மையாக தானே வந்து சொன்னேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து திட்டுறான். ஆக்சுவலாக வந்து இவனுக்கு என்ன பண்ணியிருப்பானுங்கன்னா, ப்ரொடெக்ஷனுக்கான டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு காசு அதிகமாக வாங்குவானுங்க, போகிறவனுங்களுக்கு கூட சண்டை போடுவானுங்க, அவனுங்களோட சாப்பாடு திருடுவானுங்க, இந்த ஆளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருப்பானுங்க.
கேட்டால் இவனுக்கு வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் செக்ட்டுன்னு வந்து சொல்லுவானுங்க. இதனாலே வந்து இந்த அளவுக்கு கேவலமாக நீங்கள் வந்து நடந்துக்கிறீங்க. ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் செக்ட் கூட இந்த அளவுக்கு கேவலமாக வந்து நடந்துக்க மாட்டானுங்க. நீங்களாம் ஒரு டீமானிக் கல்ட்டுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பயங்கரமாக வந்து திட்டிகிட்டு இருப்பான். ஸோ உங்கள் நிலைமையில் நான் வந்து இருந்தேன்னா கண்டிப்பாக ரொம்ப அசிங்கப்பட்டிருப்பேன். என்னோட மூஞ்ச கூட நான் காமிச்சிருக்க மாட்டேன். நான் வந்து சொல்லும் போது அங்கே இருக்க ஆள் வந்து அவனை தூக்கி எட்டி உதச்சிடுறான். எட்டி வச்சுட்டு எங்களை பார்த்தா நான் ஈஸியாக வந்து பைத்தியக்கார மாதிரி வந்து தெரியுதான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து அந்த ஆளோட கத்தியை வந்து எடுக்கிறான். ஸோ இந்த கிரேட் ட்ரூத் செக்டை வந்து நீங்கள் இன்சல்ட் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து கத்தியை தூக்கிட்டு இந்த ஆளை வந்து குத்துறதுக்காக வந்து போவான். அப்படி குத்தலான்னு போகும்போது நம்ம ஹீரோ எகிரி வந்து இவன் மூஞ்சி மேலே ஒரு குத்து வந்து பார்த்தீங்கன்னா குத்துவான். அவன் வந்து ஆண் வந்து கத்துவான். அப்போ பக்கத்தில் இருக்கவன் என்ன பண்ணுறேன்னு தெரியுதாடா அவனுக்கு யாரா நீன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து கேட்கும்போது அவன் மூஞ்சி மேலே ஒன்னே அடி பண்ணுறன்ற மாதிரி சொல்லிட்டு அவனையும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு பறக்க விட்றான். நீ என்ன பண்ணுறன்னு உனக்கு வந்து தெரியுதாண்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவனால் வந்து மூவுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ண முடியல. அப்படியே லாக் ஆன மாதிரி வந்திருக்கான். ஸோ அதை வந்து நான் தான் அவன்கிட்ட வந்து கேட்கணும். இந்த இடத்துல நான் வந்து வரலன்னா என்ன நடந்திருக்கும். அவனோட வேர்ட்ஸ் வந்து உண்மையாக ஹார்ஷாக தான் இருந்துச்சு. அதுக்குன்னு ஒரு காமனரை எதிர்த்து நீ வந்து உன்னோட ஸ்வாடை வந்து எடுப்பியா? ஸோ அவனுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கூட வந்து தெரியாது. ஒரு காமனரை வந்து நீ எதிர்த்து இந்த மாதிரி நிற்கிறது கரெக்ட் கிடையாது. ஸோ நீ பண்ணது கரெக்டு நீ வந்து நினச்சிட்டு இருக்கியா? ஸோ நான் வந்து ஆர்த்தடாக்ஸும் வந்து டிஃப்ரெண்ட் தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் நீங்கள் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல வரும்போது இவனோட செக்டோட இதை வந்து பார்த்துருவான். சிம்பிளை வந்து அந்த ஆள் வந்து பார்த்துருவான். மவுண்ட் வா செக்ட்டு. ஸோ எனக்கு வந்து சொல்லு நீ வந்து இவனை என்ன பண்ணலான்னு வந்து இருந்தன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது இல்லை நான் வந்து அவனை பயம்படுத்தலாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்லுவான். பயம்படுத்த போறியா? நான் வந்து உன்னோட ஸ்வாடை வந்து கன்ஃபிஸ்கேட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து அவனோட ஸ்வாடை வந்து எடுத்துடுறான். ஸோ உன்னோட வீக்கான இருக்க ஆளுங்கள்லாம் வந்து நீ வந்து த்ரெட்டன் பண்ணுற இதெல்லாம் வந்து கேவலமான ஒரு விஷயம். உன்னோட கையில் இருக்க அந்த நீடில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்துடணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருப்பான். அப்போ இந்த ஆள் வந்து பார்த்துட்டு இருக்கும்போது உனக்கு உன்னோட ஸ்வாடு தேவைன்னா நீ வந்து நம்மளோட இது இருக்கு இல்லையா ஃப்ரெஷ் ஃப்ளார் செக்ட்டு. ஸோ அதுக்கு வந்து வான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவான். அந்த இடத்துல வந்து உன்னோட லீடரை வந்து கூட்டுவான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவான். உன்னோட லீடரை கூட்டு வந்து நீ மன்னிப்பு கேட்டினா மட்டும் தான் வந்து நான் கொடுப்பேன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சொல்லுவான். அப்படி நாளைக்கு நீயும் லீடரும் வந்து நாளைக்கு சூரியன் வந்து அஸ்தமனம் ஆகிறதுக்குள்ளே வரலன்னா உன்னோட கதை வந்து முடிஞ்சு. உங்களோட இந்த செக்டு இருக்குது பார்த்தியா, அந்த கிரேட் ட்ரூத் செக்டு, அது வந்து ஹிஸ்ட்ரியிலேருந்தே வந்து காணாமல் போயிடுன்ற சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பயங்கரமாக அசிங்கப்படுத்துவான். அப்போ வந்து ஓகே சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவான். அப்போ தூரத்துலேருந்து மூவாலேருந்து எல்லாருமே வந்து சீனியர் பிரதர் எப்பயும் போல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவர் இவ்வளோ பேசுறது பதிலாக ஸ்ட்ரைட்டாகவே போயிட்டு அவனுக்கு எல்லாரையும் அடிச்சிடலாமேன்றப்ப சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ வந்து மூஜின் வந்து ஆமாம் நீ கரெக்டாக தான் வந்து சொல்கிற, தப்பாக எதுவும் சொல்கிறன்றமா சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி சீன் வந்து அடுத்த நாள் வந்து அந்த லீடரோட அவங்களோட ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெஷ் ஃப்ளார் செக்டர் இருக்கு இல்லையா, அதை தேடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோ பேசுறது வந்து காட்டுறாங்க. நம்மளோட ஹீரோ வந்து இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில் மொத்தம் மூணு வாட்டி வந்து ஒரு பெரிய கல்லையே தூக்கி என்னோட நெஞ்சு மேலே வச்ச மாதிரி ப்ரெஷரை வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னால் வந்து சுத்தமாக மூச்சு விட முடியாத அளவுக்கு ப்ரெஷர் வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு என்னோட மவுண்ட் வா செக்ட் மெம்பர்ஸ் வந்து அந்த பிளாக் நைட் பேலஸ் பேட்டில் இருக்கு இல்லையா, அதில் வந்து சண்டை போடும் போது எனக்கு வந்து அப்படி ஃபீல் ஆச்சு. அடுத்து வந்து என்னோட பெரிய பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து சாகும் போது வந்து இருந்துச்சு. அடுத்து வந்து என்னோட சின்ன பையன் வந்து எல்லாம் புள்ளி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியும் போது இருந்துச்சு. அடுத்துன்றமா சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆட் ஆகிட்டே இருந்துச்சுன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். இப்போ அப்படியே வந்து ப்ரெசென்ட் வந்து காட்டுறாங்க. இந்த இடத்துல நம்மளோட ஹீரோ வந்து நின்றுட்டு இருக்கும்போது அந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா வருது. அப்போ வரதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ வந்து உங்களோட எக்ஸ்பிரஷன் பார்த்தா நீங்கள் வந்து ஏதோ மன்னிப்பு கேட்க வந்த மாதிரி தெரியலன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அப்போ அவர் வந்து நீ தான் வந்து என்னை கூப்பிட்ட ஜூனியரா, மவுண்ட் வாலில் வந்து உனக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் நல்லா தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, ஆனால் மரியாதையை வந்து சொல்லிக் கொடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படி தான் நீங்கள் வந்து பார்க்கணுன்னா ஓகே, எனக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எப்படின்னா வந்து பார்த்துக்கோங்க, என்னோட ஆக்ஷன்ஸ் வந்து உங்களை பயங்கரமாக வந்து பாதர் பண்ணியிருக்கு போலேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாம் உனக்கு வந்து மரியாதை வந்து எப்படி கொடுக்கணும்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து காமனர்ஸ் கூட சண்டை போட்டு ஒரு டீமானிக் கல்ட் மாதிரி நடந்துக்கிற ஒரு டீமுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னு எந்த அவசியமே வந்து கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படி பேசுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த லீடர் வந்து கொஞ்சம் சீறிட்டு வருவான். அப்போ வந்து இதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பண்ணக்கூடாது, நம்ம உள்ளே போயிட்டு வேணால் வந்து பேசலாம். இந்த இடத்துல மற்றவங்க பார்த்தாங்கன்னா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்துட்டு இருக்குன்னு நினைப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து பிளேட்லாம் வந்து எடுக்கிறீங்க, இப்போ ஏதோ பார்த்தா நீங்கள் ஏதோ சண்டை போடுற மாதிரி வந்து தெரியுது, இந்த மாதிரிலாம் நடக்கூடாது. ஏன்னா இது வந்து டிமானிக் செக்ட் தான் வந்து இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க, நீங்கள் வந்து ஆர்த்தடாக்ஸ்னு பேரில் வந்து வச்சுருக்கீங்க, ஸோ அதனால் இந்த மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடக்கூடாது இல்லையா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கூட்டு பார்த்துக்கு ரெடியாக வரான். அப்போ வந்து பரவாயில்ல நீ நல்லா தான் பேசுகிறன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து பார்த்துட்டு இருப்பான். ஆக்சுவலாக
தான் வந்து இந்த ஆளை வந்து பயங்கரமாக ஏற்றி விடுற மாதிரி தான் நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பேசிகிட்டு இருப்பான். இப்போ வந்து உள்ளே கூட்டு போனோடனே ஆக்சுவலாக வந்து என்ன ஆயிருக்குன்னா, நம்மளோட ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்து போட்டு வந்திருப்பான் இல்லையா, இது வந்து இங்கே வந்து சொன்னோடனே அந்த ஆள் வந்து பயந்துருப்பான். யார்? இந்த செக்டோட லீடர். பயந்துட்டு ஏன் வந்து நீங்கள் அப்படி பண்ணிக்கின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும் போது, நீங்கள் வந்து பயப்படாதீங்க, வந்து காமா ஆகுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவான். நீங்கள் வந்து எங்களை வந்து நம்பலன்றது எனக்கு நல்லாவே வந்து தெரியுது. இந்த இடத்துல வந்து நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் வந்து கேளுங்க. நான் வந்து ஒரு பிளான் வந்து வச்சுருக்கேன், அதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சொல்கிறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிறாரு. அப்படி தான் வந்து இந்த இடத்துல வந்து பிளான் படி தான் இந்த இடத்துல எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்லியிருப்பானா, நீங்கள் வந்து பயப்படாதீங்க, இந்த மொத்த கிரேட்டர் ட்ரூத் செக்ட் இருக்கு இல்லையா, அதை மொத்தமாக காலி பண்ணுறதுக்கு நான் ஒத்தாலே வந்து போதும், நானே மொத்த பேரையும் வந்து முடிச்சிடுவேன். அதனால் நீங்கள் எந்த பிரச்சனையும் வந்து எதுவுமே வந்து யோசிக்காதீங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லியிருப்பான். இதுதான் வந்து கன்க்ளூஷன். ஒரு பெரிய கான்வர்சேஷன் போகும், பட் இதுதான் வந்து கன்க்ளூஷன். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்ன நம்புங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்லுவான். அதாவது சிம்பிளாக இவங்களுக்குள்ளே போகிற கான்வர்சேஷனில் எதனா சண்டை வந்தாலுமே, மொத்த செட்டுமே வந்து சண்டை போட வந்தாலுமே, நான் ஒத்தாலாக நின்று மொத்த பேர் வந்து முடிப்புன்றமா சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து இந்த இடத்துல ப்ராமிஸ் வந்து பண்ணுறான். ஸோ அவருமே வந்து சரி ஓகே நீ சொல்கிறதுனால நான் நம்புறேன்றமா சொல்லிட்டு அவருமே வந்து ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் அவரோட மூஞ்சில் அந்த பயத்தை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். பட் இந்த இடத்துல நம்மளோட ஹீரோ வந்து அவர் வந்து நம்புறாரு. ஸோ அவன் சொன்னதுபடி நான் இந்த இடத்துல நம்பி உட்காந்துட்டு இருக்கேன்ற சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவருமே வந்து உட்காந்துட்டு இருப்பாரு. இப்போ வந்து இந்த கிரேட் ட்ரூத் செக்ட் இருக்குல்லையா, அதோட லீடருக்கும் நம்ம ஹீரோக்கும் போகிற கான்வர்சேஷன் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க. நம்மளோட ஹீரோ வந்து நீங்கள் இங்கே வந்ததுக்கான ரீசன் வந்து எனக்கும் உங்களோட செட்டுக்குள்ளே நடந்த இந்த இன்சிடென்ட்னால தான் வந்திருக்கீங்க. பட் நான் வந்து இன்னொரு விஷயமே வந்து கேள்விப்பட்டேன், உங்கள் செட்டுக்கும் இந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர் செக்ட்டுக்கும் இருக்க பிரச்சனையுமே வந்து டீப்பான ஒரு விஷயம் தான். நான் வந்து மவுண்ட் ஹா செக்டோட ஒரு டிசைபிள். அதுவும் இல்லாமல் இந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர் செக்ட் இருக்கு இல்லையா, இது வந்து மவுண்ட் ஹா செக்டோட அவுட்டர் செக்ட் தான். ஸோ அதனால நானுமே இந்த இடத்துல வந்து இன்வால்வ் ஆகியிருக்கேன். அதனால நான் இந்த விஷயங்களை வந்து தீர்க்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அதுவும் இல்லாமல் இப்போ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ரெண்டு செக்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் வந்து இல்லை. அதுவும் வெயினனுக்குள்ளே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் சுத்தமாக வந்து கிடையாது. நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு வந்து வரேன். நம்ம வந்து ஏன் ரெண்டு செட்டுக்கும் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து சூஸ் பண்ணி ஒரு டியூவல் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்கிறான். இது கேட்டு இந்த செட்டோட லீடரே வந்து ஷாக் ஆயிடுவார், டியூவலான்றமா சொல்லிட்டு. அதுக்கு அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடுவார். சிரிச்சுட்டு ஹே லிம்முகுக், இப்போ தான் வந்து எனக்கு எல்லா விஷயமே வந்து புரியுது. நீ வந்து எந்த விஷயத்தையுமே வந்து பிளான் பண்ணல, ஆனால் இந்த மவுண்ட் ஹவாய் தான் எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணியிருக்கான். நானும் வந்து ஏதோ நீ ட்ரிக்ஸ்லாம் வந்து வச்சுருப்பேன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, இந்த அளவுக்கு சிம்பிளாக தான் இருக்கீங்க, வெறும் ஒரு டூவெல்லான்ற சொல்லிட்டு அந்த ஆளை வந்து சொல்லுவான். அப்போ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு வார்த்தை வந்து சொல்லுவான், நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க. இன்னொரு வார்த்தை வந்து சொல்லுவான், ஆல்ரெடி உன்னோட பையன் வந்து இறந்து போனானே, அதை வந்து நீ மறந்துட்டியா அப்படின்ற சொல்லிட்டு வந்து கேட்பான். இதை கேட்டு நம்ம ஹீரோக்கு எதுவுமே வந்து புரியாது. அப்போ தான் வந்து நம்மளோட ஹீரோ வந்து என்ன யோசிப்பானா, உங்களோட பையன் வந்து இந்த மாதிரி டியூவல் பண்ணிட்டு இருக்கும்போது யாருக்குன்னா இந்த கிரேட் ட்ரூத் செக்ட் கூட சண்டை போடும்போது செத்துட்டானா நம்ம சொல்லி கேட்பான். ஆக்சுவலாக இந்த இடத்துல சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். என்னதுன்னா யாருக்குமே தெரியாது, வெறும் நம்மளோட ஹீரோக்கும் இவருக்கும் மட்டும் மைண்டில் அந்த கான்வர்சேஷன் வந்து போவோம். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து என்னை வந்து மன்னிச்சிருங்க, எனக்கு தெரியாது, நான் தெரியாமல் வந்து இதை வந்து சொல்லிட்டேன், பட் இதுக்கு மேலே நான் வந்து பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து இந்த விஷயத்தை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன் நம்ம சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான். இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு தான் எனக்கு வந்து தெரியுது. ஓகே, இப்போ வந்து நான் அந்த டியூவலுக்கான பிளானை வந்து சொல்கிறேன். இந்த டியூவலில் மொத்தம் ரெண்டு பக்கத்துலேருந்து மூணு பேர் வந்து வருவாங்க. செக்டோட லீடர், ஒய் செக்ட் லீடர், ஒரு ஸ்ட்ராங் பர்சன். நீங்கள் செக்ட்லேருந்து யாரை வேணால் வந்து சூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்கிறான். அப்புறம் இந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர் செக்ட் இருக்கு இல்லையா, இதோட ஸ்ட்ராங் பர்சனாக வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். ஸோ 5 நாள் வந்து ஓகேவா, 5 நாள் வந்து டைமிங் ஓகேவான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து கேட்கும்போது, 5 நாளா, இப்போயே கூட சொல்லுப்பா, இப்போயே கூட வந்து சண்டை போடலாம், எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்லுவான். அப்போ வந்து அந்த ஆள் என்ன சொல்லுவான்னா, ஆல்ரெடி ஊரில் இருக்கவங்க எல்லாரும் வந்து எங்களை கொலகாரன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, கடைசியாக நடந்ததில்ல, அதனால் இந்த வாட்டி எதுவும் நடக்காத மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஓகே, நீங்கள் வந்து அதை பற்றிலாம் வந்து கவலைப்பட வேணாம், பார்த்தா ஊரில் இருக்க எல்லாரும் உங்களை வந்து டிமானிக் கல்ட்டுன்னு கூப்பிட்ற மாதிரி தான் வந்து தெரியுது, அதை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்படலையான்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து திருப்பி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேசுவான். இப்போ இந்த ஆள் வந்து நீ பார்த்ததை கொஞ்சம் பார்த்து பேசு தம்பின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து சொல்லுவார். எங்களால் இப்போயே கூட இந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர் செக்ட் வந்து சண்டை போட முடியும், உங்களை வந்து இப்போயே கூட வந்து அட்டாக் பண்ண முடியும், பட் நான் வந்து இப்போ அமைதியாக இருக்கிறதுக்கான ரீசன் வந்து உன்னோட ஆஃபர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு அப்படின்னு அந்த ஆள் வந்து சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்களோட கான்வர்சேஷன் முடிஞ்சு போயிடுது. அப்போ வந்து இந்த ஆள் எந்திரிக்கும் போது இது ஒரு நல்ல டியூவலாகவும், இந்த டியூவலில் யாரும் சாவாத மாதிரியும் நான் வந்து வேண்டிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஆள் இந்த இடத்துல வந்து கிளம்புறாரு. இப்போ அந்த ஆள் கிளம்புனதுக்கு அப்புறமா நம்மளோட ஹீரோக்கும் இந்த செக்டோட லீடருக்கும் ஒரு கான்வர்சேஷன் வந்து காட்டுறாங்க. இவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நம்மளோட சானா இருக்கான் இல்லையா, அதாவது இவரோட பையன், ஸோ இவன் வந்து அந்த ஆப்போசிட்டோட யங் லீடர் இருக்கான் இல்லையா, கேசின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன், அவனோட ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஆள் தான்.
அதுவும் இல்லாமல் இந்த கிரேட் ட்ரூத் செக்டோட லீடர் வந்து இந்த ஆளோட ஈக்குவலாக தான் இருந்தான் முதல்ல. ஆனால் இப்போ வந்து அந்த ஆள் வந்து பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிருப்பான்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அவன் வந்து பயங்கரமாக ட்ரைனிங்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கான். ஸோ நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண போகிறது எனக்கு தெரிஞ்சு ஒரு அசசினாக தான் வந்து இருக்கும். கண்டிப்பாக கிரேட் ட்ரூத் செக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசசினை தான் வந்து ஹையர் பண்ணுவாங்க. ஹையர் பண்ணி ஒரு கெஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல வந்து காமிச்சிருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்து அப்படியா ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியே நம்ம ஹீரோ என்ன சொல்லுவான்னு பார்த்தீங்கன்னா, இந்த டியூவல் வந்து கண்டிப்பாக ரிலாக்ஸிங்காக இருக்கும், நான் வந்து ப்ராமிஸ் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். நான் அவங்க வேலை வந்து நல்ல நம்பிக்கை வந்து வச்சிருக்கேன், நான் வந்து உங்களை நம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாலும் வந்து சொல்லும் போது சரி ஓகே இப்போ நம்ம வந்து ட்ரைனிங் ஹாலுக்கு போவோன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சீனை வந்து ட்ரைனிங்க்கு வந்து காட்டுறாங்க. ஆக்சுவலாக இங்கே என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்னென்ன ட்ரைனிங் எடுப்பானோ அந்த ஆளுக்கு வந்து கொடுப்பாரு. அதாவது மரத்து மேலே தொங்குறது, அந்த ஆள் வந்து தொங்கும் போது கூட இந்த கிரன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது கீழே வந்து குனிஞ்சா கதை முடிஞ்சு கீழே கத்தி வச்சு நின்றுட்டு இருப்பாரு. ஸோ அப்போ வந்து எல்லாருமே வந்து சீனியர் பிரதர் இது வந்து ஓகேவான்றமா சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது என்னை வந்து எதுவும் கேட்காதீங்கன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அமைதியாக வந்து நின்றுட்டு இருப்பான். உங்களால் இதோ கூட வந்து பண்ணலன்னா உங்களால் லீடராக இருக்க முடியாது. ஸோ அதுவும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக வந்து டயர் ஆகிட்டிங்கன்னா உங்களால் எப்படி வந்து ஃப்ரெஷ் ஃப்ளார் செக்டை வந்து காப்பாற்ற முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பான். அப்போ நம்மளோட மூச்சுவல் அதுக்கப்புறம் மூஜன் எல்லாருமே வந்துட்டு இந்த ஆள் உண்மையாகவே ஒரு மனுஷன் தானா இல்லை ஒரு டீமனான்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போதைக்கு இந்த ஆள் டீமன் சொன்னாலுமே அதை காம்ப்ளிமெண்ட்டாக தான் இவன் எடுப்பான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஆளை வந்து மாற்றி விட்டு நம்மளோட மூச்சுவல் கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு நம்மளோட ஹீரோ. அதாவது கத்தியை பிடிச்சிட்டு இல்லை அந்த ஆள் தாங்குற வரைக்கும்ன்றமா சொல்லிட்டு போயிருப்பான். இதை கேட்டு இப்போ மூச்சுவலுமே வந்து பார்த்துட்டு இருப்பாரு. நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் வந்து எப்படியோ கஷ்டப்படுத்திட்டு இந்த விஷயத்தை வந்து பொறுத்துக்கிட்டீங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வந்து பொறுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். அவருமே வந்து அமைதியாக வந்து கேட்டு இந்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். இப்போ அப்படியே வந்து நம்மளோட ஹீரோ வந்து இந்த சின்ன பையன் இருப்பான் இல்லையா சான், அவங்கிட்ட வந்து போயிருப்பான். போயிட்டு போகும்போது நம்மளோட சான் வந்து அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருப்பான். 5 நாளில் வந்து டியூவல் வந்து இருக்குது, நான் வந்து எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும், 4 நாளில் வந்து என்னால் எப்படி வந்து ஸ்ட்ராங்காக மாற முடியுன்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ வந்து உள்ளே வந்துடுவான். அப்போ வந்து மூவி இந்தியான்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஆமாம்ப்பா நீ சொல்கிறது கரெக்டு தான், 4 நாளில் வந்து உன்னால் எப்படி வந்து ஸ்ட்ராங்காக மாற முடியும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளாக ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன், இந்த 4 நாளில் உன்னோட ஸ்கில்ஸ் இருக்கு இல்லையா இதை வந்து இம்ப்ரூவ் பண்ண வந்து பாரு, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சா நீங்கள் கண்டிப்பாக வந்து பயங்கரமான ஒரு இதை வந்து பண்ணுவீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ வந்து சொல்கிறான். சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு கொஷின் கேட்குறேன், உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து நீ ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறியான்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது அதுக்கு வந்து அவன் ஆமாம் நான் வந்து நல்லாவே வந்து பண்ணுறேன், என்னோட பாடியை வந்து எனக்கு தானே நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்லும் போது அப்படியா உனக்கு உன்னோட பாடியை பற்றி நல்லா தெரியும்ல, அப்போ நீ வந்து என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு போகிறான். அப்போ வந்து கத்தி வச்சு நின்றுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க, நான் வந்து உங்களை காப்பி பண்ணுமான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். ஒரு இடத்துல நின்று தூரமாக இருக்க ஒரு மரத்தோட பட்டை அந்த இது இருக்கும் இல்லையா அந்த பட்டையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ராட்சை வந்து போட்டிருப்பான். இதை பார்த்துட்டு அவன் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆயிடுவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து சொல்கிறான், நான் இந்த இடத்துல பயங்கர லெஸ்ஸான ஒரு இன்டர்னல் எனர்ஜி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த வயசில் அதாவது நீ இருக்க வயசோட சின்ன பசங்க யூஸ் பண்ணுற அளவுக்கு எனர்ஜி தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், பார்க்கும்போது என்னோட அதிகமான எனர்ஜி வந்து இந்த இடத்துல உன்னால் யூஸ் பண்ண வந்து முடியும். இப்போ நீ வந்து நல்லா பார்த்துட்டு இல்லையா, அதுவும் இல்லாமல் நீ வந்து உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுற, உன்னோட பாடியை வந்து உனக்கு நல்லா தெரியும்னு வந்து சொன்னேன், அப்போ கண்டிப்பாக உன்னால் இன்டர்னல் எனர்ஜி வந்து உன்னால் கண்டிப்பாக யூஸ் பண்ண வந்து முடியும், இப்போ வந்து நான் பார்க்குறேன் உன்னால் வந்து இதை பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நின்றுட்டு இருப்பான். நீ வந்து கம்ப்ளீட்டாக நான் சொன்ன மாதிரி வந்து பண்ணிட்டேன்னா உன்னோட ட்ரைனிங் வந்து எனக்கு முடிஞ்சிடணும்னு நம்ம சொல்லிட்டு சொல்கிறான். இப்போ ராத்திரி வந்து ஆகுது, ராத்திரி காலில் வந்து ஆகுது, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியோட பெட்டராக வந்து அந்த ஸ்கில்லை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது இன்டர்னல் எனர்ஜியை எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அந்த மரத்தோட பட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ்லாம் வந்து விழ ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பரவாயில்ல முன்னாடியோட நல்லா வந்து பண்ணிட்டேன், இன்றைக்கி வந்து இது போதும் போய் தூங்குறமா சொல்லிட்டு சொல்லும் போது என்ன உளறீங்க, அதுதான் காலைல 4 மணி ஆயிடுச்சு, இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது நம்ம சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். உண்மையாகவே இந்த மனுஷன் ஒரு டீமன் தான்றமா சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே அடுத்த நாள் வந்து காட்டுறாங்க. இப்போ நம்மளோட ஹீரோ வந்து இன்றைக்கி வந்து நம்மளோட ட்ரைனிங்கோட செகண்ட் டேன்றமா சொல்லிட்டு நின்றுட்டு இருக்கான். ஸோ இன்னையிலேருந்து நம்ம வந்து ஒன்றா வந்து ட்ரைனிங் வந்து பண்ணுவோம், நேற்று வந்து நம்ம எப்படி நம்மளோட பாடியை வந்து சண்டைக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது 2 பேரும் அப்பா புள்ள 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க, ஆமான்றமா சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து உங்களோட பாடியுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது, செட் லீடர்ன்றமா சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து செட் லீடரை பார்த்து சொல்லும் போது ஆமாம் நீங்கள் கொடுத்த ட்ரைனிங்னால தான் அப்படின்றமா சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோ வந்து சரி ஓகே இப்போ வந்து நம்ம அடுத்த ட்ரைனிங்க்கு வந்து போகலாம். அடுத்த ட்ரைனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டீம் இருக்கு இல்லையா, அதாவது மூச்சுவல் மூவா மூஜன் இவங்க 3 பேரை பார்த்துட்டு என்னை கொல்றதுக்காக வாங்கன்றமா சொல்லிட்டு சொல்லுவான். அப்போ வந்து அவங்க எல்லாருமே வந்துட்டு சரி ஓகேன்றமா சொல்லிட்டு ரெடி ஆயிடுவாங்க.
நோ லைக் திருப்பி எதுவுமே கேட்கறதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக சரி ஓகேன்றமா சொல்லிட்டு வந்துடுவாங்க. அப்போ எல்லாருமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது நம்மளோட லிம்மு சான்ஹாவும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. 3 பேரும் ஒரே டைமில் வந்து சண்டை போட போகிறாங்களான்றமா சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்போ வந்து 3 பேர் வந்து பிளான் பண்ணுவாங்க, நான் ஃபஸ்ட்டு போகிறேன், என் பின்னாடி நீவா, இந்த சைடில் நீவான்றமா சொல்லிட்டு 3 பேர் பிளான் பண்ணிட்டு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து அசால்ட்டாக வந்து டாச் பண்ணுறான். நம்மளோட மூவா வந்து ஃபஸ்ட் அட்டாக் பண்ணுவாங்க, அதை வந்து டாச் பண்ணுறான். டாச் பண்ணி மூவாவோட நெஞ்சு மேலே ஒரே ஒரு உதை, மூவா தூரத்தில் போய் விழுவாங்க. பின்னாடி வந்து மூஜன் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வரான். மூஜனோட அட்டாக் பிளாக் பண்ணி அவனுக்கு ஒரு உதை. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வந்து எல்லாருக்குமே கரெக்டான ஒரு டேமேஜ் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ சான்ஹா வந்து அப்பா இது கரெக்டாக தான் போயிட்டுருக்கா, இது ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குன்றமா சொல்லிட்டு சான்ஹா வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவருமே வந்துட்டு நானுமே ஒத்துக்கிறேன், நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நேரம் வந்து பார்ப்போம், மூவி வந்து என்னதான் வந்து சொல்ல வரான்றமா சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் அப்பாவும் போலே வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே டாச் பண்ணி வந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ அடுத்து நம்மளோட மூச்சல் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வரும். நல்லா வந்து கேட்டுக்கோங்க, மூச்சல் வந்து அட்டாக் பண்ண வரும்போது அவனோட ஸ்வாடில் வெயிட் வந்து இருக்கும். இப்போ நான் சொன்னது நல்லா கேட்டுக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கடைசியாக பார்த்தோம் இல்லையா, ட்ரைனிங் வந்து எடுத்துகிட்டு இருப்பான் இல்லையா, அதில் வந்து அவனோட ஸ்வாடில் வந்து வெயிட் வந்து ஆட் பண்ணியிருப்பான். பரவாயில்ல, அவனோட ஸ்வாடில் வெயிட் வந்து நீ ஆட் பண்ணியிருக்க, பட் இது வந்து பத்தாதுன்றமா சொல்லிட்டு மூச்சோலையே வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணிடுவான் நம்ம ஹீரோ. இப்போது ட்ரைனிங்குமே வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருது. இப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து இவங்ககிட்ட வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன புரிஞ்சுன்றமா சொல்லி கேட்கும்போது ஒன்றும் புரியலன்றமா சொல்லிட்டு அப்பா போல் வந்து சொல்கிறாங்க. இப்போ தான் அவன் வந்து சொல்கிறான், நம்மளுக்கு இருக்க டைம் வந்து 4 நாள் தான், இந்த 4 நாளில் நம்ம என்ன பண்ணாலுமே வந்து ஸ்ட்ராங்கராக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது. இதுவே வந்து நான் உங்களுக்கு சாவர நிலைமையில வந்து உங்களுக்கு ஃபைட் வந்து கொடுத்தேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி உங்களால் அடுத்த லெவலில் வந்து ரீச் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து அவங்க கிட்ட வந்து சொல்கிறான். சொல்லி முடிச்சுட்டு சரி ஓகே, பேசினதெல்லாம் வந்து போதும், இவனுங்க சண்டை போட்டதெல்லாம் வந்து ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு, உங்ககிட்ட நான் ஒரு நல்ல ஃபைட் வந்து எதிர்பார்க்குறேன், ஓகே இப்போ நீங்கள் உங்களோட கத்தி வந்து எடுங்கன்றமா சொல்லிட்டு 2 பேர்கிட்ட சொல்லும் போது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ வந்து என்ன சொல்கிறான்னா, அவங்களோட கோல் வந்து சிம்பிள் தான், என்ன கொல்றதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து சொல்கிறான். இதை வந்து ஒரு உண்மையான சண்டை மாதிரி சண்டை போடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லும்போது லீடர் வந்து என்ன சொல்கிறான்னா, மூவி என்னோட பையன் இங்கே தான் வந்திருக்கான், ஏன் அப்படி சொல்கிறன்ற மாதிரி சொல்லி கேட்கும் போது அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சானா கையில் கத்தி எடுத்துட்டு சண்டை போட வரான். ஸோ இந்த இடத்துல இந்த வீடியோ நம்ம எண்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ இந்த எபிசோட் வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எபிசோட்ஸை நான் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் டைமிங்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் வந்து பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுற நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல எபிசோட் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.